தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். இந்தியாவின் நக்சலிசம் 2026 மார்ச் 31க்குள் முழுமையாக வேரறுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். அவரது அறிவிப்பை தொடர்ந்து நக்சல்களுக்கு எதிரான வேட்டை தீவிரமடைந்தது. சத்தீஸ்கர், தெலங்கானா, ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பதுங்கியுள்ள நக்சல்களை வேட்டையாடும் பணியில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்ட நக்சல் அமைப்பான சிபிஐ மாவோயிஸ்டின் மத்திய குழு உறுப்பினராக இருந்த பசவராஜ் சத்தீஸ்கரில் கடந்த ஆண்டு மே மாதம் கொல்லப்பட்டார். ஆந்திராவில் நடந்த தேடுதல் வேட்டையில் அந்த அமைப்பின் முக்கிய தளபதியான மாத்வி ஹித்மா, அவரது மனைவி உட்பட 6 பேர் சமீபத்தில் கொல்லப்பட்டனர். நக்சல் அமைப்புகளின் முக்கிய தலைவர்கள் பலர் ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைய துவங்கினர். போலீசாரின் கிடுக்குப்பிடியால் நக்சல் செயல்பாடுகள் முடங்கியதாலும் நக்சல் சித்தாந்தத்தில் நம்பிக்கை இழந்ததாலும் நூற்றுக்கணக்கான நக்சல்கள் அடுத்தடுத்து சரணடைய துவங்கினர். சரணடைந்த நக்சல்களுக்கு மத்திய அரசு உறுதியளித்தபடி உதவித்தொகை மற்றும் மறுவாழ்வு அளிக்கும் திட்டங்களை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் நிறைவேற்றி வருகின்றன. நக்சல் பாதிப்புள்ள கிராமங்களில் மக்கள் தாங்களாகவே நக்சலைட்டுகளை சரணடைய தூண்டினால் அந்த பஞ்சாயத்துக்கு 1 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி வழங்கப்படும் என்ற புதிய திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் உள்ள பதேசெட்டி கிராமம் மாநிலத்தின் முதல் நக்சலைட் இல்லாத கிராமமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு தீவிரமாக செயல்பட்டு வந்த 11 நக்சலைட்டுகள் ஒரே நேரத்தில் சரணடைந்தனர். இந்த கிராமத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக சத்தீஸ்கர் அரசு 1 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக ஒதுக்கியுள்ளது. சரணடைந்த 11 நக்சலைட்டுகளுக்கும் தலா 50,000 ரூபாய் உடனடி நிதியுதவி மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் குண்டு சத்தமும் நக்சலைட்டுகளின் மிரட்டலும் நிறைந்திருந்த இந்த கிராமத்தில் தற்போது அமைதி திரும்பியுள்ளது. சுற்றியுள்ள 8 குக்கிராமங்களில் 6 இடங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே இருந்த பள்ளி தற்போது தரம் உயர்த்தப்பட உள்ளது. கிராமத்திலேயே ஆதார் அட்டைகள், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ அட்டைகள் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. சமீபத்தில் அமித்ஷா சத்தீஸ்கர் சென்றபோது சரணடைந்த முன்னாள் பெண் நக்சலைட் ஒருவரே அவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார். ஒரு காலத்தில் துப்பாக்கி ஏந்திய கைகள் இன்று ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றன என்று அமித்ஷா அதனை பாராட்டியிருந்தார். இப்போது மத்திய அரசின் முயற்சியால் சத்தீஸ்கரின் மிக அபாயகரமான பகுதியாக கருதப்பட்ட இடங்கள் வளர்ச்சி பாதைக்கு திரும்பியுள்ளன.